மேற்கத்திய நாடுகள் ஊடகங்களை பற்றி பேசும்போது மேற்கத்திய நாடுகள் இது மாதிரி அவதூறு பிரச்சாரங்களை பரப்பிக்கிட்டு இருக்கு. காரணம் அந்த மதத்தின் மேலான ஒரு பயம். எங்கே நம்ம நாடு முழுவதும் அந்த மதம் பரவிடுமோ அப்படின்ற ஒரு அச்சம் அப்படின்னு சொன்னீங்க. அதே விஷயத்தை உள்வாங்கித்தான் இந்திய ஊடகங்களும் செயல்படுகின்றன அப்படின்றதையும் நீங்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட்டிருந்தீங்க. இன்றைய காலகட்டத்தில் இந்தியாவில் இஸ்லாத்தின் நிலை எப்படி இருக்கு? இங்கேயும் அதே மாதிரியான ஒரு அவதூறு பிரச்சாரங்கள் ஊடகங்களில் பரப்பப்பட்டுட்டு தான் வருது. அதை பற்றி சொல்லுங்க. இந்தியாவினுடைய இங்கே வெறுப்பு நிலை என்பது வேறு. இது மேற்கத்திய நிலைக்கும் இங்குள்ள நிலைக்கும் வேறுபாடு இருக்கு. இங்கே எப்படி உருவாச்சுன்னா வெள்ளையர்கள் தான் இதை ஆரம்பித்து வைத்தது. பிரிட்டிஷார் 1857 முதல் சுதந்திர போர் சிப்பாய் கழகம்னு அவன் பேர் வச்சான். சிப்பாய் மியூட்டினி என்று பேர் வச்சான். நாம் சுதந்திர போர் என்று அழைப்போம். அதில் முஸ்லீம்களும் இந்துக்களும் ஒன்றாக இணைந்து வெள்ளையர்களுக்கு எதிராக போரிட்டார்கள். முகலாய மன்னருடைய கடைசி ராஜாவான பகதூர் ஷா ஜாஃபர் தலைமையில் போராட்டாங்க. அது முறியடிக்கப்பட்டது, தோற்கடிக்கப்பட்டது. அப்போ தான் பார்த்தாங்க, இந்த ரெண்டு சமுதாயம் சேர்ந்து போராடினால் நம்முடைய சாம்ராஜ்யத்திற்கு ஆபத்து. இந்த ரெண்டு சமுதாயங்களை பழக்க வேண்டும். அதற்கான காரியங்களை எடுத்தார்கள். அதற்கு ஆன சான்றுகள் நிறைய இருக்கு. அங்கிருந்து வைஸ்ராயி, இங்கே உள்ள அங்கே இருக்கக்கூடிய அரசி, இங்கிலாந்து உள்ள அரசி, இங்கே உள்ள வைஸ்ராயில் எழுதின கடிதம் இப்பவும் இருக்கு, ஆவணங்கள்ல இருக்கு, ஆர்ச்சிவ்ஸில் எடுத்துக்கலாம். இங்கேருந்து இவன் பதில் எழுதுறான், ரெண்டு சமுதாயங்கள் நாம் பிளந்து விட்டோம், இனி என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க. இங்கிருந்து இவன் கடிதம் எழுதுறான், அவன் அங்கிருந்து கடிதம் எழுதுறான். வரலாற்று ஆசிரியர்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சாங்க. இந்த வரலாறு தாண்டா முக்கியம், இந்த வரலாறை சொல்லி இந்த மக்களை பிழை. இவன் கோயில் இடித்தான், அதை இடித்தான், இது செஞ்சான், அது செஞ்சான், என்னத்தையாவது சொல்லி இந்த ரெண்டு சமுதாயத்தை ஒட்ட விடாமல் பார்த்துக்கொள். பிரித்தாளும் சூழ்ச்சி என்று சொல்லுகிறோமே, அது வெள்ளையர்கள் எல்லா நாட்டிலையும் கையாண்ட சூழ்ச்சி. எல்லா நாட்டிலையும் கையாண்ட சூழ்ச்சி. ஆக இந்த ரெண்டு சமுதாயங்களை பிளப்பதாதான் நாம் அங்கே இருக்க முடியும். ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கதையாக இவர்கள் வரலாற்றை திருத்தி எழுத ஆரம்பித்தார்கள். வரலாற்றை திருத்தி எழுதி ஒரு காலத்திலே வரலாற்றை பிரித்த விதமும் வெள்ளையர்கள் பிரித்த விதமும் வேறு. முன்பு எப்படி பிரித்தாங்கன்னா வரலாற்றை பண்டைய இந்தியா, ஆன்ஷியன் இந்தியா, மெடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா, பொதுவான வரலாற்றாசிரியர்கள் பிரித்தது. இவன் வந்தவன் வெள்ளைக்காய் என்ன செஞ்சான், இந்துக்களுடைய காலம், முஸ்லீம்களுடைய காலம், இப்போது நவீன காலம், இப்படி பிரித்தான். இப்படி வசதிக்கேற்றபடி காலத்தை அவர்கள் பங்கு போட்டார்கள். போட்டு வரலாற்றை திருத்தி எழுதுகிற அத்தனை வேலைகளையும் செய்தார்கள். முஸ்லீம்கள் செய்யாத தவறுகளை எல்லாம் அவர்கள் மீது கொண்டு போட்டார்கள். உண்மைதான், சில முஸ்லீம் ஆட்சியாளர்கள் சில கோயில்களெல்லாம் எடுத்திருக்கிறார் என்பதற்கெல்லாம் வரலாற்று சான்றுகள் உண்டு. ஆனால் நாம் வரலாற்றை உள்ளே போய் படிக்கிற போது அது மதமாச்சரியத்தின் அடிப்படையில் நடந்ததல்ல. மதமாச்சரியம் வேறு காரணங்கள், அரசியல் தான் காரணமாக இருந்தது. அரசியல் தான் காரணமாக இருந்தது. அன்றைய அரசியலை நீங்கள் உற்று நோக்கி பார்த்தால் இந்துக்களே இந்து கோயில்களை எடுத்திருக்கிறார்கள், இந்து மன்னர்கள் இந்து கோயில்களை எடுத்திருக்கிறார்கள். அப்போ எப்படின்னா, ஒரு ராஜா ஒரு பகுதியை ஜெயித்துட்டான்னா என்ன செய்வாங்கன்னா, அங்கே உள்ள கோயிலில் உள்ள அந்த சாமியை எடுத்துட்டு இவன் வழிபடுகிற சாமியை அங்கே கொண்டு வைத்து விடுவாங்க. கொண்டு வைத்து விட்டு அப்போ தான் அந்த ராஜ்யம் என் கைக்கு வந்து விட்டது என்று அதற்கு பொருள். ஆக இந்துக்களே இந்து கோயில்களை தகர்த்த வரலாறுகள்லாம் நிறைய உண்டு. அதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னால் ரோமிலா தாப்பர் என்ற வரலாற்று ஆசிரியர் எழுதிய புத்தகத்தை நீங்கள் படித்து பாருங்கள். எத்தனை கோயில்களை, இந்து மன்னர்களே இந்து கோயில்களை தாக்கிய வரலாறுகளை எல்லாம் நீங்கள் அதில் படித்து கொள்ளலாம். அந்த முறையிலே சில காரியங்களை முஸ்லீம் மன்னர்களும் செய்திருக்கிறார்கள். எல்லா இடங்களிலும் மதமாச்சரியம் அங்கு காரணமாக அமையவில்லை. எந்தெந்த அரசுகள் தங்களுக்கு சவாலாக விளங்கியதோ அந்த பகுதியில் உள்ள கோயில்களை மட்டும்தான் அவர்கள் கை வைத்திருக்கிறார்கள். தங்களுக்கு சவாலாக இல்லாத பகுதிகளெல்லாம் விட்டுறாங்க. அப்போ இங்கே மதம் காரணமா, அரசியல் காரணமா? அரசியல் தான் இங்கே காரணமாக, ஆதிக்க மனப்பான்மை. ஆமாம், அரசியல் தான் காரணமாக அமைந்திருக்கிறது. ஆக இதையெல்லாம் திருத்தி எழுதுவது. அடுத்ததாக நீங்கள் சண்டைகளை பாருங்கள். முஸ்லீம் கடந்த பானிபட் யுத்தத்திலிருந்து இன்று பின்னால் யுத்தம் வரை பார்த்தீங்கன்னா அது மத சண்டையே அல்ல, மன்னர் சண்டை தான். முதல் பானிபட் யுத்தம் எடுத்துக்கொள்ளுங்க. முதல் பானிபட் யுத்தம் யாருக்கு நடந்தது? பாபருக்கும் இப்ராஹிம் லோடி. ரெண்டு பேரும் முஸ்லீமு. பாபருக்கு ஆதரவாளராக இந்துக்கள் இருக்கிறார்கள், இப்ராஹிம் லோடிக்கு ஆதரவாகவும் இந்துக்கள் இருக்கிறார்கள்.
இப்படி எல்லா யுத்தங்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வரிசையாக எடுத்து பார்த்தீங்கன்னா 2 மதங்கள் மோதிக்கொள்ளவில்லை. இந்துக்களுடைய படையினுடைய தளபதியாக ஒரு முஸ்லீம் இருக்கிறார், முஸ்லீம் ராஜாவினுடைய தளபதியாக ஒரு ராஜபுத்திரர் இருப்பார். ஆமாம். இப்போ ஒன்று சொல்லுகிறேன், இந்துக்களுடைய ஐக்கானாக சிவாஜியையும் முஸ்லீம்களுடைய ஐக்கானாக அவுரங்கசீப்பையும் காட்டுகிறார்கள் பொதுவாக, இவருடைய ஐக்கான். ஆனால் சத்ரபதி சிவாஜியினுடைய தளபதி முஸ்லீம் தௌலத் கான். அதே மாதிரி அவுரங்கசீப்புடைய தளபதி ஒரு ராஜபுத்திரர். இந்துக்களுடைய படையிலே முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், முஸ்லீம்களுடைய படையில இது எங்கே மதம் எங்கே வந்தது? ஆக 2 ராஜாக்கள் மோதிக்கொண்டார்கள், 2 மன்னர்கள் மோதிக்கொண்ட செய்தியை இவர்கள் ஏதோ 2 மதங்கள் மோதிக்கொண்டதாக மக்கள் மத்தியிலே அந்த கற்பனையை உருவாக்கி செய்துவிட்டார்கள். இந்த மாதிரி எத்தனையோ தவறான செய்திகள். இப்போ அவுரங்கசீப் இருக்கிறது மிகவும் மோசமாக வர்ணிக்கப்படுகிறவர் அவுரங்கசீப். அவரே எடுத்துக்கிடுங்க, எத்தனை கோயில்களுக்கு மானியம் அளித்த பட்டியல் இருக்குது தெரியுமா? எத்தனையோ கோயில்களுக்கு. PN பாண்டே என்று ஒரு ஒரிசா கவர்னர் ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு வரலாற்று பேராசிரியரும் கூட. அவரை ஒரு சரித்திர ஆய்வுக் கழகத்துக்கு அழைப்பதற்காக மாணவர்கள் வருகிறார்கள். ஏன்னா அப்போது அவரிடத்தில் சில தஸ்தாவேஜுகள் இருக்கின்றன, அதை பார்க்கிறார். அதையெல்லாம் பார்த்தா இது அவுரங்கசீப் கோயில்களுக்கு அளித்த மானியங்களை பற்றிய தஸ்தாவேஜ். அவருக்கு ஆச்சரியம், அவுரங்கசீப் கோயிலுக்கு மானியம் அளித்தாரா, என்னடா இது என்று சொல்லி பல கோயில்களுக்கு கடிதம் எழுதுகிறார். உங்கள் கோயிலுக்கு கொடுத்தாரா, உங்கள் கோயிலுக்கு கொடுத்தாரா, பெரிய ஒரு பட்டியல் வந்து சேருது அவருக்கு. இத்தனை கோயில்களுக்கு கொடுத்துருக்கிறார். அப்போது கோயில்களை இடிப்பவர் எப்படி மானியம் கொடுப்பார்? ஆனால் அவர் 1-2 தவறு செய்திருக்கிறார் என்பது உண்மை. ஆனால் அது மதத்தின் காரணமாக இல்லை, மத காரணம் அல்ல, வேறு காரணங்களுக்காக செய்திருக்கிறார். அதே போல் ஒரு பள்ளிவாசலை இடிச்சிருக்கிறார் கோல்கொண்டாவில். அங்கே ஆட்சி புரிந்தவர் ஒரு முஸ்லீம் மன்னன் தனஷா என்பவன். அவன் என்ன, அவுரங்கசீப் கொடுக்க வேண்டிய கப்பத்தை இவன் வசூலித்து இவன் கீழே புதைச்சி மேலே ஒரு பள்ளிவாசலை கட்டிட்டான். இடுறா அந்த பள்ளிவாசல்ன்ட்டான். ஆக இது மாதிரியான உண்மையான தகவல்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்காமல் அதை ட்விஸ்ட் பண்ணி திருப்பிகளை ஏற்படுத்தி வெள்ளைக்காரங்க அதை செஞ்சாங்க. இவங்க அதை அப்படியே இப்போ உள்ள வகுப்புவாதிகள் பாசிஸ்டுகள் அதை அப்படியே வந்து தொடர்றாங்க. அதை வந்து இங்கே அதை தான் ஒரு பொது எதிரியை காட்ட வேண்டும். ஒரு பொது எதிரியை காட்டினாத்தான் மக்களையே அணிதிரட்ட முடியும். போலரைசேஷன் சொல்கிறோம் இல்லவா, போலரைசேஷன், அணிதிரள்தல். அப்போ ஒரு பொது எதிரியை காட்டினா தான் எல்லாரும் ஒன்றா வந்து சேருவோம். அப்போ அதுக்கு அவர்களுக்கு கிடைத்தது முஸ்லீம்கள். அதை வைத்துக்கொண்டு இந்த வெறி இந்தியாவில் வெறி உண்டானதுக்கு காரணம் இப்படித்தான் உருவாகியது. ஏன்னா ஆகவே அது இன்றைய வரைக்கும் நீடித்து கொண்டே இருக்கிறது. இப்போதும் அது செய்து கொண்டே இருக்கிறார்கள். பாருங்கள், திப்பு சுல்தானை எல்லோரும் ஒரு செக்யூலர் ரூலர் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். செக்யூலர் ரூலர் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர் ஆட்சி புரிந்த காலத்தில் பல கோயில்களுக்கு மன்னர் உதவி செய்தார். சிருங்கேரி மடத்தோடு நெருங்கிய தொடர்பு வைத்திருந்தார் அவர். ஆக அவரை அங்கே உள்ள மக்கள் யாரும் ஒன்றும் சொல்லலை. கன்னட மக்கள் யாரும் அவர் ஒரு வகுப்புவாத ஆட்சியாளர் என்று சொல்லலை. இவங்க சொல்கிறாங்க, இந்த வகுப்புவாதிகள் சொல்கிறாங்க அவரோட பிறந்தநாளை கொண்டாடக்கூடாது, அவரோட இதை கொண்டாடக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். ஆக திப்பு சுல்தானை ஏற்றுக்கிற தேரா இல்லை இல்லையா? ஆக எல்லாவற்றையுமே திட்டமிட்டு மறைக்கிறார்கள். ஆக இந்த ஒரு இந்தியாவில் வகுப்புவாதம் உருவான கதை இதுதான், இப்படித்தான். இங்கேயும் ஒரு 2 சமூகங்களை பிளப்பதற்காக ஆண்டு கொண்ட ஒரு முறை. அடுத்தபடியாக இந்த வகுப்புவாதிகளுடைய ஒரு கோட்பாட்டிலே ஒன்று இருக்கிறது. அவர்கள் ஒரு ஹிந்து ராஷ்டிரத்தை அமைக்க வேண்டும் என்பது அவர்களுடைய சிந்தனை. அதற்கு முஸ்லீம்கள் இந்த நாட்டில் இருந்தால் அதற்கு தடை, முட்டுக்கட்டையாக இருப்பார். ஆகவே ஒரு வெறியை உண்டாக்க வேண்டும். உண்டாக்கி இந்த நாட்டில் நீ இருப்பதாக இருந்தால் எங்களுக்கு அடிபட்டு கீழ்பட்டு 2வது நிலையிலே இருப்பதாக இருந்தால் இருந்து கொள், இல்லாவிட்டால் போய்விடு. இதெல்லாம் அவங்க எழுதுனது, இல்லை என்னுடைய கருத்தல். ஆதாரம் கேட்டால் நான் கொடுத்துருவோம் அவங்களுக்கு அவ்வளோத்தையும். ஆகவே அவர்கள் அமைக்க விரும்புகின்ற அந்த வர்ணாசிரம அடிப்படையிலான அந்த சித்தாந்தத்தில் அடிப்படையிலான ஒரு ஆட்சி அமைப்புக்கு முஸ்லீம்கள் இந்த நாட்டில் இருந்தால் அது ஆபத்து. ஏனென்றால் முஸ்லீம்களோட எண்ணிக்கை குறைவில்லை, 35%. நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்வார்கள். பிரிவினைக்கு முன்னர் முஸ்லீம்களோட எண்ணிக்கை 35%. என்றால் 1/3 ஆஃப் தி பாப்புலேஷன்.
அப்போ இவங்க இருந்தால் இவங்களுடைய பாட்சா அங்கே பலிக்காது. ஆகவே வெறுப்பை உண்டாக்கி அவர்கள் அப்படி பேசி நாடு பிரிவினைக்கு இது முக்கியமான காரணம். நாடு பிரிவினைக்கு நாட்டு பிரிவினை பற்றி முதலாவதாக பேசுறது சாவர்கர். ஜின்னா பேசுனது பின்னால. ஜின்னா 1940 தான் பேசுகிறார். அவர் அதுவரை காங்கிரஸ்காரர், அவர் தீவிர காங்கிரஸ்காரர், அவர் தேசியவாதி. ஏன்னா இப்படியெல்லாம் பேச்சுக்கள்லாம் வந்த போது தான் அவருக்கும் நான் பிரிவினை வேண்டும் என்ற ஒரு கோரிக்கைக்கு அவர் தள்ளப்பட்டார். ஆக இதெல்லாம் சேர்ந்து இந்த நாட்டிலே ஒரு வெறுப்பு நிலையை உருவாக்கி இருக்கிறது என்பதுதான் அதனுடைய அடிப்படை காரணம்.